நம்ம வரதுக்கு லேட் ஆயிருச்சுன்னு அம்மா தூங்கிடுச்சு போல இருக்கு. எம்மா எம்மா என்னப்பா வண்டிகளா? என்னப்பா வீடு எதுவும் கிடைச்சதா? அடையாமா அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு எப்பா காலே வலி வந்துருச்சுமா. முடியல. வீடே கிடைக்கலம்மா. ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், வீடு எதுவும் கிடைக்காதுடா, நானும் வாரேன், நான் வந்து ஏதாவது ஒன்று பேசுறேன்னு சொன்ன. கேட்டீங்களா ரெண்டு பேரும்? நீ இருன்னு சொல்லி இப்போ வீடு இல்லை. ஏக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? நீ வேற கால் வலியோட அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா? எப்படி வீடு கிடைக்குங்கா? நீ கம்பெனி இரு, அதான் உனக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுப்போன்ட்டு தான் உன்னை கூட்டிட்டு போவோன்னு வந்தோம். வா, கடையில் எதுவும் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நீ இரு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஆமாம்மா, அந்த ஹோட்டல் கடைகள் எல்லாம் கேட்டா கூட சொல்லுவாங்க வீடு எது வாடகைக்கு இருக்கா என்னன்னு. அப்படியே கேட்டு பார்த்துடலாம். எனக்கு பசியெல்லாம் ஒன்றும் இல்லைடா தம்பி, எனக்கு சோறுலாம் ஒன்றும் வேண்டாம். காலையில அங்க சாப்பிட்டது இன்னும் சாப்பிடவே இல்ல. அப்புறம் உனக்கு சடன்னு வந்து அப்புறம் உடம்பு சிரமம் போச்சுன்னா என்ன பண்றது? நீ வா முதல்ல. இல்லைடா, முதல்ல ஒரு வீட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஏம்மா, என் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்ததே. சரியா? அந்த ஆள் முன்னாடி உன்னை வீட்ல வச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியும் ராத்திரிக்குள்ள வீடு எப்படியும் கிடைச்சிருமா? என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் போன் போட்டு சொல்லியிருக்கேன். அங்கங்க போன் போட்டு கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வீடு கிடைச்சிரும். சரியா? ராத்திரிக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிருவோம். போன் அடிக்குது பாரு. என் அண்ணங்கள்ட்ட சொன்னேன், அவங்கள யாராவது கூப்பிடுறாங்களா? புது நம்பர் அவர்கிட்ட இருக்கு. ஹலோ ஹலோ, கோகுலுங்களா? ஆமாங்க, கோகுல் தான் பேசுறேன். நீங்க? வீடு வாடகைக்கு பார்த்துட்டு போனீங்கல்லப்பா? ஆமாங்கண்ணே. அதான்ப்பா, வீடு கேட்டு போனீங்க. அப்புறமேட்டுக்கு சரிப்பா வாங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன், நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க. அப்புறம் தெரிஞ்சவர்கிட்ட தான் உங்கள் நம்பர் வாங்கி கூப்பிட்றேன். வரீங்களாப்பா வீடு பார்க்குறதுக்கு? எப்பா, நான் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு ஃபைல் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். எப்படியும் நான் வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுவேன். கரெக்டாக 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க, சரிங்களா? வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் ஸ்டே பண்ண போறீங்க? சரிங்கப்பா, வீடு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, வசதி கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அவுட்டரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பரவாயில்லையா? இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம்ப்பா. சரிப்பா, ஒரு 7 மணிக்கு வந்துருங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதில் நம்ம போயிடலாம். இந்த வீடு எங்கள் தோட்டத்தில் தான் இருக்குது, அதுக்காக தான். என்னடா ஏன் கத்திட்டு இருக்க? என்னையா சொல்ற? சரி, நம்மள கூப்பிட்டாராமா, நமக்கு கேட்கலையா? அதனால நான் வீடு இருக்குப்பா, ஆனா ஊருக்குள்ள இல்ல, அவுட்டர்ல தான் இருக்கு. அவங்க நேரத்துல தான் வீடு கட்டி வச்சிருக்காங்கனா, 3 பேர் தங்குற அளவுக்கு இருக்குதாமா. எப்படியோ இப்பதான் அக்கா முகத்துல சிரிப்பே இருக்குது. அம்மா சொன்னேன்ல, கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை கண்டிப்பா திறப்பான். கடவுள் நேரடியா வர மாட்டான், இந்த மாதிரி மனுஷன் ரூபத்துல தான் நமக்கு வந்து உதவி செய்வான். கடவுள் நம்மள கைவிடலமா, நல்லவங்கள சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். நீ எதையுமே கவலைப்பட தேவையில்லம்மா. 7 மணிக்கு போறான், வீட்டை பார்க்கறான், அந்த வீட்டுல போய் இருக்கிறான். ஆம்பிட்டுட்டேன். அதெல்லாம் சரிடா, வீடு இருக்குன்ட்டாங்க, அட்வான்ஸ் எம்பிட்டு கேட்பாங்க என்னன்னு தெரியலையே. ஏக்கா, என் சம்பள காசுல என்கிட்ட தாக்கா இருக்கு. எம்பிட்டு நாள் என்ன, 5000 வாடகையா இருந்தாலும் சரி, 6000 வாடகையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 3 மாசத்து வாடகை தானே சேர்த்து கேட்பாங்க. நம்ம பார்த்துக்கலாம்க்கா. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குலாம் நாங்கள் காசு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னால தாண்டா சிரமம். ஒன்னால என்ன சிரமம்? நான் நினைச்சிருந்தா இப்பயும் அந்த வீட்டுக்கே போய் அந்த ஆளு முன்னாடி அந்த வீட்லயே 2 பங்கா பிரிச்சு நம்ம வாழ்ந்து காட்டி இருக்கலாம். ஆனா அந்த ஆளோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம், அந்த ஆளோட காத்து கூட நம்ம மேல படக்கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கேன். பாரு, வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாம எல்லாரும் துண்டக்கான துணியக்கானு பொருள் பண்ட பாத்திரத்தோட ரோட்ல வந்து நிக்க போறானுங்க. அப்ப பாத்துப்போமா நம்ம. இப்ப வா, போய் நல்ல ஒரு பிரியாணியை வெட்டு வாமாமா, வீடு கிடைச்ச சந்தோஷத்துல பிரியாணி வெட்டுவோம். இந்த வீட்டில் இருக்கணும்னு என் தலையெழுத்து. ஏய் அமுதா, ஏய் ஏய், வீட்டில் என்னடி தூங்கு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?
ஏ அமுதா, என்ன வெளியே ஒரே சத்தமா கிடக்கு? என்னங்க என்னாச்சு? வெளியே ஒரே சத்தமா கிடந்தமா இருந்துச்சு. ஆமாண்டி, உனக்கு நல்லா சத்தம் கேட்கும், ஆனா புருஷங்காரன் கூப்பிடுறது மட்டும் கேட்காது. என்னங்க? ஓய், காசு தான் குடுறி. காசா? ஏங்க? ஏங்க நோங்கண்ணா, செலவுக்கு தான் காசு கொடு. ஏங்க வீட்டில் இருந்து நான் காசு எதையும் எடுத்துட்டு வரலங்க. என்னது, காசு எடுத்துட்டு வரலையா? ஏண்டி, அப்ப பையன் ஒண்ணு தூக்கிட்டு வந்தியா, இல்ல என்ன தடி எடுத்துட்டு வந்த? 2 பேருக்கு துணி தாங்க, அது 2 சட்டை தான் எடுத்துட்டு வந்தேன். கேரு நடிச்சுக்கிட்டு தெரியாத சொல்லிவிட்டேன். காசு கொடு. எங்க அப்பன் எப்படியும் உனக்கு காசு கொடுத்துருப்பான், அதுவும் உங்க அப்பனும் உங்க அம்மாவும் காசு கொடுத்துருப்பாங்க. முதல்ல அந்த காசை எடு, குடு டக்குன்னு குடு. கல்லுக்கடையை மூடி போட போறாங்க. குடிக்கிறதுக்கு காசா? வேற எதுக்கு காசு கேட்பாங்க? என் வீட்டில் நான் எவங்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. பீரோவை திறந்து எடுத்துக்கிட்டு வந்து செலவு பண்ணலாம். என் அப்பங்கார போனையும் பிடிங்கி வச்சுட்டான். இல்லைன்னா நான் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிட்டாவது தெரிஞ்சிருவேன். காசு இல்லாதனால கண்டதுக்கிட்டலாம் போய் கேட்க வேண்டியதாக இருக்கு. குடுறி முதல்ல. ஏங்க என்கிட்ட காசு இல்லைங்க. யாரு இந்த நடிப்பு வெங்காயம் தானே ஆகாதுன்றது? ஏண்டி மொச பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ள காசை பதுக்கி வச்சுட்டு நடிக்கிறியா? ஏங்க நான் இருந்தா உங்களுக்கு தராம வேற யாருக்குங்க தரப்போறேன்? சத்தியமா இல்லைங்க. ஏய் யாரு நீ? யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், சரியா? உன் நட்டிப்பு வெங்காயத்துல என்கிட்ட வச்சுக்காத. அப்படியே அமைதியா இருந்துகிட்டு அவனை ஏமாத்துற மாதிரி நீ என்ன ஏமாத்த முடியாது. காசு அட்ரியே இல்லைங்க. பாரு, இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்க மரியாதையா எனக்கு காசு கொடு, இல்லையா இன்னைக்கு இங்க நடக்கிறது வேற. என்கிட்ட இல்லைங்க, இருந்தா கொடுக்க போறேன். இல்லாம இருக்கிற போது சும்மா காசு கொடுன்னு நான் எங்க இருந்து போய் கொடுக்கறது? அச்சு அடிச்சா கொடுக்க முடியும். பாத்திய குரலை வசத்துறத. யாருக்கிட்ட திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இந்த திமிரு வெங்காயத்தெல்லாம் வேற கிட்ட வச்சுக்கணும், என்கிட்ட வச்சு கூடாது. காசை எடுனா எடுக்கணும், அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுனா அம்பிட்டுதான். இல்லங்க. அப்புறம் என்ன தைரிய வெங்காயத்துல நீ என்னை கூட்டிட்டு வந்த? என்னால 10 ரூபாய்க்கு உழைக்க முடியாது, எனக்கு காசு வந்தாகணும். பாசமா இருக்குங்க, இப்படி பண்ணாதீங்க. எங்க ஒரு ஆகுதுங்க, விடுங்க. காசு குடுக்குறியா? விடுங்க. அம்மா. ஓய், காசு எடு. பாத்தியா காசு இங்க ஒளிய வச்சிருக்கான்னு? அடி மேல அடி அடிச்சா அம்மி நகரன்ற கதையா? அடி மேல அடி அடிச்சாதான் காசு வெளியே வரும் போலயே. எங்க இந்த காசு அரிசி பருப்பு அங்கதாங்க வச்சிருந்தேன், அதையும் எடுத்து செலவு பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்றது? சும்மா இருந்தவன கூட்டிக்கிட்டு வந்தல்ல, இனி சம்பாரிச்சு போடுறியே, சம்பாரிச்சு போடு. வச்சிருந்தா வச்சிருக்க, வெறும் 500 ரூபாவா? இது ஒரு புல்லு கூட வாங்க முடியாது. ச்சீ. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் மாற ஒவ்வொரு தடவையும் அடி உத மீதின்னு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு. அப்பயே கல்யாணம் வேணான்னு இருந்திருக்கணும். படுபாவி நான் தான் எல்லாத்தையும் மறந்து என்கிட்ட அன்பா இருக்காருன்னு நினைச்சு இவர் எனக்காக இத்தனை கல்யாணம் பண்ணிக்காம கூட இருக்காருன்னு நம்பி வந்ததுக்கு இனி இப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சு இப்படி கஷ்டப்படுத்துறானே இந்த பாவி. இவனுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? மறுபடியும் என்னால இன்னொரு வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. இந்த வாழ்க்கையை வாழாம வீட்டுக்கு போன ஒருத்தர் என்ன மதிக்கவும் மாட்டாங்க. ஐயோ ஆண்டவனே, என் வாழ்க்கைய போச்சு. வாழ்க்கையில காசு தான் எல்லாமே, காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலான்னு மனக்கணக்கு போட்டேன். பாசத்தை வச்சு ஒரு பால் பாக்கெட்டு கூட வாங்க முடியாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு இன்னைக்கு ஆடி ஓத மீதின்னு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையா இருக்குது.
ஒரு வழியாக பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இன்னும் அவர் வேலை முடிஞ்சு வராமல் இருக்காரு. நம்மளும் பீரியட்ஸாக இருக்கனால வயிறு ரொம்ப பெயினாக இருக்குன்னு போகலை. இன்ன வரைக்கும் ஆளை காணமே, எங்கே போனாரு? ஏய் தனா, உங்களுக்கு 100 ஆயிசு போங்க. இப்பதான் நினைச்சாலே வந்துட்டீங்க. ஐயோ நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை எதுவும் தெரியுமா? என்ன பிரச்சனை? நீ ஃபைன் வாங்குறதுக்கு வெங்கட்ராமன் சார் வீட்டுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா நம்ம மச்சானும் அந்த ஆறுமுகம் இருக்காருல்ல, அவங்க 2 பேரும் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா? என்னடா சொல்ற? ஒன்றும் புரியல. அவன் எதுக்கு வீடு கேட்டான்? என்ன வாங்குறதுக்கா? வாங்குறதுக்குலாம் இல்லை, வாடகைக்கு. அதுவும் யார் யார் தெரியுமா? அத்தைக்காம், கோகுலுக்காம், அப்புறம் ஆறுமுகம், அவங்க 3 பேத்துக்குமாமா. அவங்க 3 பேத்துக்குமா? நீ சொல்றது ஒன்றும் புரியல. ஏன் அப்பா எதுவும் வீடு காலி பண்றாரா? எதுவும் வீட்டில் பிரச்சனை என்னன்னு தெரியல. இவங்க 3 பேர் தான் இப்போ வீடு தாயிலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோன்னே எனக்கு உயிரே இல்லை, அவர் வீடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் தான் இருந்துட்டு, அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட ரிலேட்டிவ் தான், என்னோட மச்சான் தான். நானும் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் வீடை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் இன்னைக்கு அவங்க அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அதானே, நான் வீட்டுக்கு புள்ள பெக்கல, ஊருக்கு தான் புள்ள பெத்து போட்டிருக்கேன். போ. ஓ வந்துருச்சா? என்னம்மா? ஏண்டா வீட்ல ஒரு வேலை பாக்குறதுன்னா வலிக்குது, இப்படி ஊர்ல உள்ளவங்களுக்கு போய் வேலை பாரு, நல்லா நாளைக்கு மெச்சுக்குவாங்க. இப்போ யாரையும் நீ மெச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்படி தான் வந்து ஒட்டு கேட்பியா நீ? ஆமா ஒட்டு கேட்கறாங்க, அப்படியே கேட்டுட்டாலும் தான். நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி தான் அவன் ஆட்டம் கட்டுறான். நல்ல குடும்பத்துல இல்லாம வேற எந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்காங்க? என் பொண்டாட்டி சொக்க தங்கம் தான். ஆமா, சொக்க தங்கத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. அவங்க குடும்பம் மான மரியாதை தான் சந்தி சிரிச்சு போச்சே. வந்துட்டான் பார்த்தா தங்கம், சொக்க தங்கம். என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்றது? அந்த ஆர்வ பயலுக்கு வீட்டுல புருஷல நேரத்துல ஊட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கிறா. இவங்க ஆத்தாக்காரி, அவன் கையும் களமா புடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி போட்டான். இப்ப அவங்களுக்கு போட்டி இவங்க அங்கிட்டு போய் வீடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன குடும்பமா? சீ 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 சீ. புள்ள இப்படி, அம்மா அப்படி, அப்பன் இப்படி. குடும்பமா இது? இங்க பாருங்க, இதுக்கு மேல எங்க அம்மாவை பத்தியோ இல்ல என் குடும்பத்தை பத்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி என் வீட்டுல நின்னுகிட்டே குரல வசத்துற? என்ன வேற என்னத்த வசத்துவாங்க? நானும் போனா போது எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒரே இதுல பொறுத்து போய்கிட்டு இருந்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா நெருப்பு மாதிரி, அவங்கள யாருமே 7 இடத்து கூட ஒண்ணு பார்த்து சொன்னது கிடையாது. எங்க அம்மாவை பத்தி எவ்வளவு தப்பா பேசுறீங்க, உங்களுக்கு நாக்கு அழுகி போயிடும் பாத்துக்கோங்க. ஐயோ அம்மா, எனக்கு நாக்கு அழுகி போகுது. உங்க அம்மா தான் குட்டு வெளிப்பட்டு போய் எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அடிச்சு துரத்திட்டான் உங்க அப்பே. இங்க பாரு அரவிந்த், இதுக்கு மேல நான் சொல்லிட்டேன். உங்க அம்மா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு வச்சுக்கவே நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி அவங்கிட்ட பேச்சு, என்கிட்ட பேசுடி. என்ன என்ன? இங்க பாரு, உனக்கு அம்பிட்டு தான் மரியாதை. நீ என்ன வேணாலும் என்னைய பேசு, அடி, ஏன் என்ன தூக்கி போட்ட கூட மிதி. ஆனா எங்க அம்மாவோட நடத்தைய பத்தி நீ தப்பா பேசுன, அப்புறம் உன்னை எரிச்சிருவேன் பாத்துக்க. பாத்தியாடா எப்படி பேசுற பாத்தியா? சுத்த தங்கம் வயிறம் அப்படி இப்படி நீ மாமியார எரிச்சு போடுவேன்னு சொல்றாளே. ஐயோ ஐயோ ஐயோ, இதுவே என் வீட்டுல இருந்து என் அண்ணன் பிள்ளைய கட்டிருந்து அவ இந்த வார்த்தை பேசுவாளா? ஏதோ காட்டுச்சிரிக்கைய கூட்டிட்டு வந்து எப்படி பேசுற பாத்தியா? இங்க பாரு, நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் அரைஞ்சிருவேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போயிரு. இது ஒழுங்க மரியாதையா போகணுமா? அடியே, இது என் பையன் வீடுடி, என் பையன் வீடு. நான் எதுக்குடி போகணும்? ஓ, இது உன் பையன் வீடு, அப்போ இது என் புருஷன் வீடு, எனக்காக கட்டின வீடு. ஒழுங்க மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ ஐயோ ஐயோ, பாத்தியாடா எப்படி பேசுறானே? நீ என்னடா சலகணக்கா நிக்கிற? வாயை திறந்து பேசுற. பெத்த தாயை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாளே, இவ வேற எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? இங்க பாரு அரவிந்த், இதுக்கு மேல இவங்க பேசுறதை என்னால சத்தியமா கேட்க முடியல. தினந்தோறும் இவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரை என்னால தாங்க முடியல. உனக்கு நான் வேணும்னா இவங்களை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. என்னால இவங்க பேசுற பேச்சல சத்தியமா கேட்க முடியாது சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு மன அளவுல நொந்து போய் இருக்கேன். என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுத்து போய் கிடக்குறேன். இதுல இவங்க வேற தினந்தோறும் என்னை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. என்னால சத்தியமா முடியல. ஒவ்வொரு நாளும் வார்த்தையால தேல் கொட்டுற மாதிரி கொட்டுறாங்க. எவ்வளவுதான் ஒரு பொண்ணை நான் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்? சொல்லு பாப்போம். இவங்க பையனை பெற்றதுனாலதான் இப்படி பேசுறாங்க. இது ஒரு பொண்ணு பெற்றிருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா உங்க அம்மா இப்படிதான் பார்த்துட்டு கம்மி இருப்பாங்களா? சொல்லு பாப்போம். இவங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைய நான் சொல்லியிருந்தேனா நீ கம்மி இருப்பியா? என்ன தொலைச்சு கட்டி இருக்க மாட்டேன். அந்த மாதிரி தானடா எந்த ஒரு பொண்ணுக்கும் அவங்க அம்மா தான் ரோல் மாடலே. என் அம்மா எனக்கு ரோல் மாடல் தான். எனக்கு படிக்க வைக்க அம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க. சின்ன வயசுல இருந்து கல்லு தூக்கி மண்ணு எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஒரு நாள் யார்கிட்டயும் தப்பா பேசினவங்க கிடையாது. ஏதோ என் வீட்டுல ஏதோ தப்பா நடந்திருக்குது, அதுக்கு போய் இவங்க இப்படியா பேசணும்? நான் இல்லாத போலவே பேசுறேன், உள்ளதானே பேசுறேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுனீனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
அவங்க அம்மாவோட எத்தனை வருஷம் பழக்கம் உனக்கு ஆ? ஒரு நாளாவது அவங்க அம்மா தப்பு பண்ணியிருப்பாங்களா சொல்லு பாப்போம். இப்படி வாய்க்கு வந்தபடி ஒரு மனுஷி இப்படி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நாக்கு கூசலியாமா உனக்கு? ஏண்டா என் வாயை அடைக்கலாம் ஊர் வாயை அடைக்க முடியுமா? உண்மையை தானே சொன்னேன் நானே. நான் என்ன பொய்யாவா கதை கட்டி விட்டேன்? இங்க பாரு, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ உள்ள போ, உள்ள போ முதல்ல. இல்லடா எப்படி பேசுறாங்கன்னு பாருடா. நீ உள்ள போன்னு சொன்னேதானா? அம்மா, உன் மேல இருக்க மரியாதைய நீயே சுத்தமா வலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அப்பாவை கூட குடிகாரன் தான். ஆனா அந்த ஆளு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் பையனோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு வரும்போது நம்ம குடிச்சுக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு பொறுப்போட நடந்துக்கிறாரு. குடிகாரனை கூட நம்பிடலாம் போல இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ரெட்டனாக்கு உள்ளவங்கள நம்பவே கூடாதுமா. எத்தனை நாள் அந்த வீட்டுல நீ இருந்து சாப்பிட்டுருப்ப? எத்தனை நாள் அப்பா அடிச்சு துரத்தும் போது அந்த வீட்டுல உன்னை அரவணைச்சு சேர்த்திருப்பாங்க? எத்தனை நாள் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாம அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடின போது அவங்க காசு கொடுத்து நீ ஃபீஸ் கட்டியிருப்ப? எத்தனை நாள் உனக்கு கஷ்டம்னு உன் கூட வந்து நின்று இருக்காங்க. எத்தனை நாள் நீ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த போது தான் சாப்பாட்டை கூட உனக்கு கொடுத்து உன் வயிறையும் என் வயிறையும் நினைச்சிருப்பாங்க. எத்தனை நாள் கடங்கார நம்ம வீட்டு கதவை தட்டி நம்மளை கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தும் போது கூட நான் கொடுக்குறேன் பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல மறந்து ஒருத்தவங்களை பார்த்து இப்படி அசிங்கமா பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்லையாமா? நீ நிஜமா என்னை பெத்த தாய் தானா? என் அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. வாழ்க்கையில ஒரு சொந்தம் கிடைக்கிறது கஷ்டமா? அந்த சொந்தம் கிடைச்சா அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம். ஆனா நீ பேசுற பேச்ச ஒவ்வொன்றும் அப்படியே ஊசியில வாழைப்பழத்துல வச்சு குத்துற மாதிரி இருக்குமா? இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே அவங்க அம்மாவை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் நீ ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வையே, நீ இந்த வீட்டுல இருக்காத. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிரு. அதுவும் நான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன்னா நீ என்னைய வளர்க்காமட்டு கஷ்டப்பட்டுருக்கன்ற ஒரே காரணத்துக்காக தான். இல்லன்னு வையே, வீட்டை விட்டு வெளியே போயே தீரணும்னு சொல்லி மொத்த பொட்டி படிக்க தூக்கி வெளியே போட்டுருவேன். ஒழுங்கா இருக்கிற மாதிரி தான் இந்த வீட்டுல இரு. இல்லையா உடனே உன் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பிடு உங்க நொன்னே வீட்டுக்கு. பாத்தியாடி, உன் புருஷன் சரியான தொடரடிங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் எப்படி அடிச்சு போட்டானே. என்னை அடிச்சு போட்டான்டி, என்னை அடிச்சு போட்டான் பாரு. என்னை அடிச்சதுக்கு அவன் அனுபவிச்சு சாவ போறான் பாரு. என் பையன் ஏன்டா என் அம்மாவை அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவனையும் சேர்த்து அடிக்கிறான். அவனுக்கு எப்படி திமிர இருக்கும் நெஞ்சலத்தக்காரன். நான் சொன்னேலம்மா, நான் சொன்னேன்ல, அவன் அவங்க குடும்பத்துக்கு தான் செய்வான். நம்ம குடும்பனால அந்த ஆளுக்கு இலக்காரன்னு சொன்னேன்ல. நீங்கள் யாராவது கேட்டீங்களா? அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்கல்ல. இப்போ அந்த ஆளோட சுயரூபம் தெரிஞ்சுதா? நான் கூட அந்த படுபாவி பையன் தான் உன்னை குடும்பப்படுத்த மாட்டான், அவன் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லி நீ எத்தனை தடவை வீட்டுக்கு வந்த. உன்னை நான் அடிச்சு அங்க போய் விட்டுட்டு வந்தேன். இனி போய் புருஷனோட வாழு, உன் புருஷன் மாதிரி தங்கமான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவன் எவ்வளவு கேவலமானவனா இருந்திருக்கான் பாத்தியா? அப்பயே என் புள்ள விஷயம் தெரிஞ்சப்பயே இவனை பிடிச்சி 4 போல் போட்டிருக்கணும். எல்லாம் உன் முகத்துக்காக விட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் எந்த வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? இப்பயும் எனக்கு இருந்த கோபத்துக்கு என்னை அடிச்சாட்டிக்கு அவனுக்கு திருப்பி 4 சாத்து சாத்தி இருப்பேன். என்ன பண்றது? நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், அங்க வச்சு அவன் மான மரியாதையை வாங்கணும். அதுக்காக தான் பொறுத்துக்கிட்டு அமைதியா வந்தேன். இங்க பாருடி, நாளைக்கு கோர்ட்ல வச்சு அவன் உன்னை என்னென்ன கொடுமைப்படுத்துறான்னு மொத்தத்தையும் சொல்லணும். அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்காம அவனை அள்ளக்களிக்கணும். அதுவும் இல்லாம இந்த புள்ளைய கேட்பானுங்க. நம்ம புள்ளைய மட்டும் கொடுக்கவே கூடாதுடி, கொடுக்கவே கூடாது. ஏம்மா, என் பிள்ளைய நான் விட மாட்டேம்மா, என் பிள்ளைய நான் விடவே மாட்டேன். அவங்கள பாரு என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு. அம்மா பசிக்குதும்மா, பசிக்குது. ஆமா, உனக்கு இப்பதான் பசிக்கும், எல்லாம் வரும். வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறான் அவன். அண்ணன் ஆகாரம் இல்லாம சோறு சோறுன்னு கம்முனு போய் பாடு போ, தண்ணியை குடிச்சுப்புட்டு. எல்லாரும் சேர்ந்தாப்புல உன் வாழ்க்கை எப்படி ஆக்கிவிட்டாங்க, இவன் வாழ்க்கை எப்படி ஆக்கிவிட்டான். அநேகமா உன் அன்னிக்காரி தாண்டி இந்த வேலையை பார்த்துருப்பா. நம்ம அவளோட கையும் களவுமா பிடிச்சிவிட்டோம்ல, அவள் குட்டு வெளிப்பட்டுருச்சுல்ல, அங்கே போய் 1க்கு 2 உன்னை பற்றி சொல்லி கொடுத்துருப்பா. அவன் அதை தான் சரின்னு சாக்கா வச்சு உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டான். அவ வாழ விடாம நம்ம பண்ணோம்ல, அதான் நீ வாழ விடக்கூடாதுன்னு அவ பண்ணியிருக்கா. அம்மா, நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னு வையே, அவளை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேம்மா, நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். இங்க பாருனே, உன் பொண்டாட்டி முக்கியம், உன் புள்ள முக்கியம்னு நீ போனேன்னு வையே, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். என் வாழ்க்கையை அழிச்சு விட்டாங்கனே, என் வாழ்க்கையை அழிச்சு விட்டாங்க. அடைச்சி நான் போய் அதுங்க கிட்ட போய் காலில் விழுவேன் நினைக்கிறியா? அது செத்தாலும் முடியாது. அதுங்க பண்ண பாவத்துக்கு இன்னும் நல்லா அனுபவிப்பாங்க. இந்நேரத்துக்கு வீடு வாசல் இல்லாம ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சோத்துக்கே வழி இல்லாம. இன்னும் பாரு, இன்னும் அனுபவிப்பாங்க அவங்க. அதுங்களை ஜென்மத்துக்கு வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் நானு. பாருடா என்னென்ன வேலை பார்த்து விட்டுருக்கான்னு பாரு. எனக்கு பாரு 2 பிள்ளைங்களையும் தங்கமா பெற்று 2க்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாரு. வீட்டுக்கு வந்தவளும் சரி, வீட்டுக்கு வந்தவளும் சரி, 2 குணம் கேட்டதுங்க. ஒருத்தி தப்பு பண்ணதுக்கு ஏன் தட்டி கேட்டதுக்கு நம்மளையே எகத்தாளம் பேசிட்டு போறான் அந்த பையன். அவனும் அடிக்கிறான். இந்த இப்போ இவ வீட்டுக்கு போய் ஏன் ஒன்றும் பண்ணாமல் என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடுத்தேன்னு கேட்டால் இவனும் அடிக்கிறான். இப்படி ஊரில் உள்ளவங்களாம் அடிக்கிறவாங்கிற அளவுக்கு நம்ம நிலமை ஆகிப்போச்சு. விடக்கூடாதுடா தம்பியே, விடக்கூடாது. நம்மளை அடித்ததுக்கு அவங்க 2 பேர்த்தையும் சும்மா விடக்கூடாதுடா. காலையில் விடியட்டும் மாமனே,
கோர்ட்டு வாசலில் வச்சு உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் பாரு. என்னையவா எங்கள் அம்மாவை எல்லாத்தையும் அடித்து வீட்டை விட்டு துரத்துனேன். அடியே கிளவி, எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கியா? உன் புள்ள மட்டும் அங்கே போய் நல்லா வாழணும், நான் மட்டும் இங்கே எப்படி வாழணுமா? விடமாட்டேன், உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன். இந்த உமா யாருன்னு நாளைக்கு தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும்.